வாழ்க வளமுடன். சிவாய குருவே நம, ஸ்ரீமாத்ரே நம. இனி நம்ம பதிவு பார்க்குறது வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான். நம்ம ஏன் கடவுள் ஒரு தியானம் பண்ணுறோம், மற்ற பக்தி மார்க்கத்தில் ஏன் இருக்கணும், ஏன் கடவுள் பக்தி ஏன் இருக்கணும் அப்படின்றது தான். சரி, எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக சேனல் பண்ணிடலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசம் வெளியும் போது ஓம் சான் பண்ணலாம். ஓம் 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 கணபதியை தியானம் பண்ணுங்கள். ஸ்ரீ கணேஷாய நமஹ. சிவாய குருவே நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கண்களை திறக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி பேசிக்கான டாபிக் தான் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் ஆரம்ப காலம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன் பக்தி மார்க்கத்தில் இருக்கணும், ஏன் கடவுள் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம். பின்ன எனக்கு நினைக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்றவங்களும் இருக்கலாம் நிறைய பேர். நான் என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லேயே பிஸியாக இருக்கேன், நான் ஆஃபீஸ் போகிறேன் வரேன், பின்ன பசங்களை பார்த்துக்கிறேன், பின்ன வந்து ரொம்ப பிஸி, ஸ்கூலுக்கு போகிறேன், படிக்கிறதுல இருக்கேன், இதில் எப்படி நாங்கள் வந்து தனியாக பக்தி மார்க்கத்தில் பண்ணுறது பண்ணலாமா அப்படின்றலாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பேசிக் நாலேஜ் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே வந்து படிக்கிறோம். படித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஏம் கேட்டால் நம்ம வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன வந்து நமக்கு சமுதாயம் ரிட்டர்ன் பண்ணி நமக்கு வந்து ஒரு காசோ பணம் மற்ற இன்டர்னல் நமக்கு வி ஆர் கெட்டிங். ஒரு பிஸ்னஸ் மூலிமாவும் நமக்கு வந்து ஒரு செல்வம் வருது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சரி, நம்ம செல்வம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செல்வங்களை நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ எல்லோரும் நம்ம வந்து போய் சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சோடனே எல்லாத்தையுமே நம்ம அப்படியே தாமதையும் செலவு பண்ணிடுறதில்ல. சரி, நமக்கு ஃப்யூச்சருக்கு வேணுமே, நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணுறோம். நாளைக்கு இதாக என்ன கஷ்டமான டைமில் தேவைப்படும், இல்லை நம்ம ரிட்டையர் ஆனோம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம காசு பண்ண சேர்த்து வைக்கிறோம். ஓகே, அது நல்ல இதுதான். ஏன்னா அது நம்ம ஃப்யூச்சரை திங்க் பண்ணி நம்ம இதெல்லாம் தேவை அப்படின்னு பண்ணுறோம். சரி, இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டா நம்ம வந்து ஆர்வி செக்யூர். இது எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஆர்வி செக்யூர். நம்ம என்ன தான் நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சாலும் நமக்கு வந்து ஹெல்த் வழியாகவும் ப்ராப்ளம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் வழியாகவும் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, சிலப்போ இந்த ஃபைனான்ஸை நம்ம இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதும் நம்ம நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியல, அதுலேயும் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்ஷிப்புக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்னோடய பதிவு, நீங்கள் முன்னாடி உள்ள பதிவு பார்த்திங்கன்னா முதல் பதிவு பாடி மைண்ட் சொல்ல நான் கர்மாவை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த கர்மாவில் ஏன்னா நம்ம நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணல. ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்மளோட கர்மா இருக்குது. ஏன்னா அதான் பேஸ். நம்ம ஃபாதர் மதர்கிட்ட ஜெனட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த ஜெனட்டிக்ஸ் ஒர்க் ஆகணும்னா நம்மளோட ஆத்மாவே ஒரு மெமரியோட தான் வருது ஆக்சுவலாக. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ், அதில் எல்லா டேட்டா பேஸும் இருக்கும். நீங்கள் வந்து அதான் சொல்லுவோம், ஏற்கனவே கர்மானா சஞ்சித கர்மா இருக்குது, பிராப்த கர்மா. இந்த ஜென்மத்தில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ஒரு கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கர்மாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல புண்ணிய கர்மாவும் இருக்குது, பாவ கர்மாவும் இருக்குது. இந்த பாவ கர்மா இருக்குல்ல, அந்த நம்ம பேட் கர்மாஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரின்னு. ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் டிகிரி கர்மான்றது சாதாரண கர்மா. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது இது பண்ணாலும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும்,
இது பண்ணாலுமே அது சீக்கிரம் போயிடும். நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சமுதாயத்துக்கு ஈவன் செய்கிறோம், வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங், செல்ஃபிஷாக இல்லாமல் ஏதாவது செய்கிறோம். அதுலேயே இந்த ஃபஸ்ட் டிகிரி கர்மா கொஞ்சம் போயிடும். இந்த செகண்ட் டிகிரி கர்மா, ஒரு பேட் கர்மா ஏதாச்சும் விஷயம் வருதுன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது இறைவன் நம்பிக்கை இருக்கணும். அந்த இறைவன் நம்பிக்கை அதை வச்சு தான் அதை போகும். இந்த 3rd டிகிரி 4th டிகிரி கர்மான்றது ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது தேவை, ஷுட் ஸ்டெப். அது என்ன ஸ்டெப்? ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்களேன், இப்போ நம்ம நிறைய இறைவனை நம்ம ஒர்ஷிப் பண்ணுறதுனால இறைவன் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். இறைவன் நம்ம வணங்குறதுனால இறைவன் நம்ம வணங்குறதுனால நம்மளோட உடம்புல அந்த இறை சக்தி வருது. அந்த சக்தியை வச்சு நம்ம உடம்புலே நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இல்லைன்னா அதே சக்தி அடுத்தவங்க மனசில் லைட்டாக சேஞ்சஸ் உண்டாக்கி நமக்கு அது நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கர்மாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு விஷயங்கள் வேணும். உதாரணத்துக்கு நம்ம அதான் ஃபஸ்ட்டு இதை சொன்னேன், நீங்கள் எதுக்கு போய் சம்பாதிக்கிற நாளைக்கு எனக்கு வர்ற காசெல்லாம் செலவு பண்ணிடலாமே, எதுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும்? நாளைக்கு நமக்கு போகிறோம், திடீர்னு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுது, ஹாஸ்பிட்டல் போனால் காசு தேவைப்படும், நமக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த ஒரு இது இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு சில கர்மா இருக்குது, அந்த கர்மா நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் ஹாஸ்பிட்டலில் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்னா ஒரு டெம்ப்ரவரி இது தான். நம்ம போகிறோம், அந்த ப்ராப்ளம் டயக்னைஸ் பண்ணுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அது சிலப்போ இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா நம்ம அதை ஃபஸ்ட் டிகிரியில் எடுத்துக்கலாம், இல்லை செகண்ட் டிகிரியில் எடுத்துக்கலாம் கர்மாவில். அது இன்னும் பெர்சிஸ்டாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா டீப் ரூட்டட் கர்மா, அதை நீங்கள் சஃபர் ஆகணும் தானே. ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதை நம்மளோட வே ஆஃப் லைஃப் முன்னாடி ரிஷிகள் முனின்னு சொன்னதை விட கொஞ்சம் டைவர்ட். நம்ம எப்பயுமே செல்வம் இந்த போகி அந்த இதிலே இருக்கும். நமக்கு அந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் பார்த்து லைஃப்பில் ஒரு வித்தியாசமாக நினச்சிட்டோம். ஆனால் அது கிடையாது. அந்த டெய்லி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஒரு யோகாவோ மெடிடேஷனோ பண்ணுறது நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு அதான் நான் சொன்ன, நம்ம இந்த முன்னாடி உள்ள பதிவு இஷ்ட தேவத்தாவில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா, அது மாதிரி அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் தான் இஷ்ட தேவத்தாவோட ஐடென்டிஃபிகேஷன். முதல்ல அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏன் இறைவன் நாமத்தை சுதிக்கிறோம், ஸ்தோத்திரம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடுற மாதிரி. ஒரே நாள்லேயே நீங்கள் சொல்லுவீங்க, ஒரே நாள்லேயே நான் சம்பாரிச்சிட முடியுமா, பிஸ்னஸ் பண்ணியோ இது பண்ணியோ? நம்ம டெய்லி அதுக்கு உண்டான இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம காசு வருது. அதே மாதிரி இந்த ரெகுலராக நம்ம அந்த இறை வழிபாடு, பக்தி, ஏதாச்சும் ஒரு நாம ஜபமோ இஷ்ட தெய்வ ஜபமோ ஏதாச்சும் ஸ்தோத்திரமோ ரெகுலராக பண்ண ஒரு அக்கௌண்ட் பில்டப் ஆகுது. நம்ம சில பேர் ஜபமாலா யூஸ் பண்ணியும் சித்தனை ஜபமாலா, நோ, வெரி குட். அது மாதிரி நம்ம பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சில கர்மாவை இது பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி செகண்ட் டிகிரிக்கு கொஞ்சம் எஃபர்ட் தேவை. ஈவன் மந்திர ஜாப்லையும் போகும். இன்னும் 3rd டிகிரி 4th டிகிரி கர்மாலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். 3rd டிகிரி கர்மாவும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், நல்ல பயங்கரமான தீவிரமான மெடிடேஷன் இருந்தாலும், ஓகேங்களா? பின்ன நம்ம சர்வீஸ் பண்ணாலும் அது போகும். ஆனால் 4th டிகிரி கர்மா சிலப்போ அது வந்தே தான் ஆகும், வரும். அது இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். எல்லா கர்மாவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இறை வழிபாடில் இருக்கும்போது என்ன தான் 4th டிகிரி கர்மா உங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆனாலும் அதில் நீங்கள் பக்காவாக வெளியே வந்துடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 4th டிகிரி கர்மாவில் உங்களுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் வருதோ, இல்லை பயங்கரமான உடல் உபாதைகள் வருதோ, அப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்டுன்றது அதான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கணும். காடை எப்படி அந்த காடோட தத்துவம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த காடோட எனர்ஜி சக்தி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, காட்லி நேச்சர்னா என்ன, இப்போ ஹீலிங் பவரே ஒன் ஆஃப் த காட்லி நேச்சர் தான். ஓகே, அது இருந்ததுன்னா நம்ம இதில் ஈஸியாக வெளியே வர முடியும், ஓகேங்களா? அதான் சொல்ல போனால் ஒரு மழை பெஞ்சாலும் கொடை பிடிச்சிட்டு எப்படி வர்ற மாதிரியும், ஸோ அது மாதிரி இந்த இறை பக்தி இருந்துச்சுன்னா இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதை அதுக்குள்ளே போய்ட்டு இது பைபாஸ் ரூட் கிடையாது. அது நீங்கள் யூ ஆர் பாசிங் த்ரூ இட்
ஓகேவா, பை வித் த ஹெல்ப் ஆஃப். ஆனால் இந்த அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கர்மாவில் மாட்டிப்பீங்க. யூ ஹவ் டு கோ த்ரூ த சஃபரிங்ஸ். எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுவோம்? யாரையும் நம்ம இது பண்ணுறதில்ல. நீங்கள் சஃபரிங்ஸில் கோ த்ரூ பண்ணுறதுனா போங்க, அதில் இன்பமும் இருக்கும், உங்கள் புண்ணிய கர்மாவும் இருக்கும், பேட் கர்மாவும் இருக்கும். யூ வாண்ட் டு கம் அவுட் வித் ஹாப்பினஸ். உண்மையான ஹாப்பினஸ்ஸு இதுதான். நம்ம உண்மையான ஹாப்பினஸ் நம்ம அதாவது நான் என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி இதில் தான் நான் சொல்கிறது. நம்ம வந்து ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஒன்று வந்து டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸ். டெய்லி நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து ரெகுலர் எக்ஸசைஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சிகள், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் மெடிடேஷனில் மந்த்ர சாண்டிங்கும் வந்துடுது, டீப் ஸ்டேட் சைலன்ஸ் மெடிடேஷனும் வந்துடுது. இது 3 பார்ட். மினிமம் 1 hour to 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன சார் 1 hour 1.5 hour நமக்கு டைமே இல்லையே? இந்த பாருங்க, இந்த டைமே இல்லையேன்றதுக்கு தான் நான் வந்து முன்னாடியே சொல்லுவேன். நம்மளோட பதிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா குருவை பற்றி நான் சொல்லுவேன். இந்த பாருங்கள், நம்ம யாரை பற்றி நம்ம வந்து குருனாலே குருவை வந்து நாம ஜபம் சொல்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் அது அர்த்தம் என்ன? நம்ம குருவை நம்ம எப்போ சிந்திக்கிறோமோ அவங்களோட ஒரு குணாதிசயம், அட்லீஸ்ட் ஒரு குணாதிசயம் அவங்க குருக்கிட்ட எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயிற்சி. குரு வந்து என்ன சொல்லியிருக்காரு, உடற்பயிற்சியோ எந்த குருவாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம டெய்லி செய்கிறோமான்னு பார்க்கணும். அது இல்லைன்னா அந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும். அப்படி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? அவங்களை நினைக்கும் போது ஓஹோ நான் பண்ணணுன்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும். அவர் பண்ணார், நானும் பண்ணேன், அவ்வளோதான். சரி, குருவே 4 மணி நேரம் சாண்ட் பண்ணுறாரு, நான் அட்லீஸ்ட் 1 hour சாண்ட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அது ரெகுலராக நீங்கள் பண்ணணும். அது ரெகுலராக பண்ண அதை சாண்டிங் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் என்றைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும். இப்போ இப்படி பாருங்கள், வீட்டில் ஒரு 4-5 பேர் இருந்தாலும் எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இல்லை. ஒருத்தர் 2 பேரை போகிறோம். அதை வச்சு தான் ஹோல் குடும்பம் ஓடுது. அதே மாதிரி தான் வீட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தர் எல்லாருமே வீட்டில் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பசங்களானால் உட்கார வைக்க முடியாது, அவங்க விருப்பத்தில் விட. ஆனால் வீட்டில் உள்ள மற்றவங்களாவது டேக் டைம் இது பண்ணுங்கள். சிட் ஃபார் மெடிடேஷன், டூ ஃபார் யோகா. அப்போ பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் எனர்ஜி நம்ம அட்லீஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்கேஸ் ரொம்ப பிரச்சனை, இமீடியட்டாக ஒரு வாட்டர் சார்ஜிங் நம்மளோட மந்த்ர டெய்லி பண்ணுற ஸ்லோகாஸே அழகாக சார்ஜ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்போ அக்கௌண்ட்டு நமக்கு இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் காசு மட்டும் சம்பாதிக்கிறதா இருந்தால் என்ன, காசு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துடாது இல்லையா? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கர்மாலேருந்து ஈஸியாக வரக்கூடிய இதுவும் வந்துடும். நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு டைம் இல்லையேன்னா நம்ம வந்து டைம் வந்து ஒதுக்கி தான் ஆகணும். நீங்கள் எப்படி நம்ம மற்ற விஷயங்கள் இப்போ வீட்டில் இந்த பதிவு கேட்குற எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும், காசு இம்பார்ட்டன்ட்டுன்னு. அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்டு நீங்கள் ஒரு மணி அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேவிங்ஸ் டெபாசிட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? நீங்களே நேரம் ஒதுக்கி அதுக்கு உண்டான யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஈவன் பாருங்கள், இப்போ வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அதனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, ஈவன் இவங்க சமைக்கிறீங்க, மோஸ்ட்லி சமைக்கும் போது ஏதாச்சும் ஒரு நல்ல பாடல்கள் போட்டு இது பண்ணலாம். சுப்ரபாதமோ, நம்ம வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே கூட நம்ம செய்யலாம். ஏன்னா எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் நம்ம மந்திர ஜாப் பண்ணலாம். அட்லீஸ்ட் பாருங்க, நம்ம அந்த மனசுக்குள்ளே சிந்திக்கிறதுல என்ன பிரச்சனை, அந்த சாண்ட் ஓடுறதுல என்ன தப்பு, ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசர்ட்டு. ஏன்னா நீங்கள் அசர்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பேங்க் அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் கேரி ஃபார்வர்டாக ஆக போகுது. ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது நீங்கள் முன்னாடி பண்ணலைன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்க வேணாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு லேக் ஆகுது. அதை வந்து ஓகே பண்ணால் என்ன, ஏன்னா நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கணும்னு படிக்கிறீங்களோ போகிறீங்களோ, ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் ப்ராக்ரஸ் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ வந்து மீண்டும் திருப்பி கேளுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நான் இஷ்ட தெய்வத்தை போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.
வாழ்க.